தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று மக்களிடம் ஆதரவு திரட்டி வருகின்றனர். சிவகங்கை தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் தேவநாதன் யாதவ் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நடிகை ராதிகா சரத்குமார் பெரிய பேராளி, சின்ன பேராளி, ரோசல்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரித்தார். என்னை தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஒரு நல்ல பிரதிநிதியாக உங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக நான் கண்டிப்பாக உங்களோட சகோதரியாக, ஒரு தோழியாக உங்களோட நின்று தோளோட தோள் நின்று போராடுவேன், உங்கள் உரிமையை காப்பேன் என்று சொல்லி உங்கள் பொன்னான வாக்குகளை நீங்கள் தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்கணும். மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் அண்ணா நகர், நுங்கம்பாக்கம் பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். இதனிடையே சங்கரன் கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த தென்காசி தொகுதி பாஜக வேட்பாளர் ஜான் பாண்டியன் தான் வெற்றி பெற்றால் வெளி மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுத்து நிறுத்துவேன் என்றும் தொகுதிக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவேன் என்றும் தெரிவித்தார். மலர் மற்றும் மாம்பழம், மலர் சார்ந்தது சென்ட் ஃபேக்டரி ஒன்று மூடி கிடக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃபேக்டரி திறந்தாலே இந்த மலர்கள்லாம் வீணாகாது. அதே மாதிரி தரணி சுகர் இருக்கு பாருங்க. தரணி சுகர்ஸ் 5 லட்சம் பேருக்கு 25 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. இதை பற்றி இதுவரைக்கும் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பாரத பிரதமர்கிட்ட பேசுனதே கிடையாது. அதெல்லாம் கேட்கணும். அந்த ஃபேக்டரியை திறந்தால் மக்கள் அந்த 5 லட்சம் பேருக்கு கடன் கூட எங்களுக்கு பெருசில்ல, அந்த ஃபேக்டரியை திறந்தீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. நாங்கள் நேரடியாக கேட்கறதுனால அந்த தரணி சுகரை திறக்கணும். அதுக்கு உண்டான வேலைகளை பாராளுமன்றத்தை சென்று நான் நிச்சயமாக பாரத பிரதமரோடு பேசி அதை தீர்க்கலாம் என்ற ஒரு நல்ல இடத்துல இருக்கிறேன். பொள்ளாச்சி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வசந்தராஜன் உடுமலை அருகே உள்ள கிழவன்காட்டூர், இளையமுத்தூர், கல்லாபுரம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு பாமகவினருடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.